இந்த கேக்கு செய்யறதுக்கு இவ்வளோ பெரிய போராட்டமா அப்படின்ற மாதிரி தாங்க ஆயிடுச்சு. இந்த கேக்கை ஆர்டர் கொடுத்தவங்க 1 நாள் 2 நாள் இல்லைங்க, 2 மாதத்துக்கு முன்னாடியே எனக்கு வந்து இந்த ஆர்டரை கொடுத்துட்டாங்க. டெய்லியும் ஒரு 10 மெசேஜாவது போட்டுருவாங்க. கேக்கை சொதப்பிடாதடி, நல்லா பண்ணி குடுறி, நல்லா பண்ணி குடுறி அப்படின்னு டெய்லியுமே ஒரு 10 மெசேஜாவது பண்ணியிருப்பாங்கங்க. அவங்க பதட்டத்துக்குலாம் காரணம் என்ன தெரியுமா? இந்த கேக் டெலிவரிக்கு முன்னாடி நாள் தான் எங்கள் சிஸ்டருக்கு மேரேஜ். ஸோ அந்த கல்யாண வேலையில் நீ வந்து பண்ணாமல் விட்டுற போறடி, ப்ளீஸ் ரீ அப்படின்னு டெய்லியுமே எனக்கு மெசேஜ் போட்டிருந்தாங்க. நீ கவலைப்படாதடி, எப்படியா இருந்தாலும் நான் உனக்காக டைம் ஒதுக்கி பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு தான் சொன்னேன். அவங்க வந்து வேறு யாருமே இல்லை, என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்டு தான். அவங்களோட பேபி ஷவருக்காக கேட்டிருந்தாங்க. இப்படி வேணும், இந்த மாடலில் வேணும்னு அப்போவே சொல்லிட்டாங்க. சரி ஓகேடி பண்ணிடலான்ட்டு அவங்க கேட்ட மாதிரி அழகாக 2 டெடி பியரு, கீழே வந்து அழகாக வந்து ஒரு ஹஸ்பண்ட் வந்து கிசிங் பண்ணுற மாதிரி இமேஜ் எல்லாத்தையுமே பாய் ஆர் கேர்லாம் பண்ணி சூப்பராக அந்த கேக்கை ரெடி பண்ணி முடிச்சாச்சுங்க. அண்ட் கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹாப்பி. அவங்க பயந்தது எனக்கே ஐயையோ அப்படின்ற மாதிரி தான் ஆயிடுச்சு. கூடவே இந்த கேக்கும் வந்துச்சு. இதையும் அழகாக முடிச்சிட்டேங்க. 2 கேக்கில் எது பிடிச்சிருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் தட்டி விட்டு போங்க.